2026 ஐபிஎல் சீசனின் போதே சிஎஸ்கேவிடம் தனக்கு கேப்டன் பதவி வேண்டும் அப்படின்னு சஞ்சு சாம்சன் கோரிக்கை வைத்திருந்தார். ஆனா சிறிது காலம் பொறுத்திருங்கள் அப்படின்னு சிஎஸ்கே நிர்வாகம் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில கடந்த சீசன்ல கடைசி வரைக்குமே சிஎஸ்கே சொதப்பிய நிலையில சாம்சனுக்கு கேப்டன் பதவியை கொடுப்பது குறித்து சிஎஸ்கே எந்த முடிவுமே எடுக்கலையா. சரி, ஐபிஎல் 2027 சீசனிலாவது கேப்டன் பதவி கிடைக்கும் அப்படின்னு சஞ்சு சாம்சன் எதிர்பார்த்திருக்க நிலையில அது குறித்து இதுவரைக்கும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே நடத்தலையா. சாம்சன் கடும் அதிருப்தியில் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கு. புது தலைமை பயிற்சியாளர் நியமனத்திற்கு பிறகு கேப்டன் குறித்து ஆலோசித்து முடிவெடுப்போம் அப்படின்னு சிஎஸ்கே நிர்வாகிகள் தெரிவிச்சிருக்காங்களா. தனக்கு கேப்டன் பதவி கொடுப்பதை இன்னமுமே உறுதி செய்யாததால சிஎஸ்கேவை விட்டு வெளியேற சாம்சன் முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த நிலையில சமீபத்தில் நடைபெற்ற சிஎஸ்கே நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பேசிய கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட், ஹார்திக் பாண்டியாவை ட்ரேடிங்ல வாங்கினாலும் தனக்கு தான் கேப்டன் பதவி கொடுக்க வேண்டும். ஐபிஎல் 2027 சீசன்ல அணியை வலிமையாக கட்டமைத்தால் என்னால நிச்சயம் கோப்பையை வென்று கொடுக்க முடியும் அப்படின்னு நிர்வாகத்திடம் மோட்டிவேஷனலாக பேசியிருக்காரு. ஸோ ஆகையால பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் அவருடைய ட்ரேடிங்கை ஓபன் பண்ணி உள்ளதாக சொல்லப்படுது. ஸோ இதனடுத்து பாத்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஆகிய அணிகளுக்கு புதிய கேப்டன்கள் தேவைப்படுறாங்க. 2 அணியில ஏதாவது ஒரு அணியில செட்டில் ஆகி விடலாம் அப்படின்னு சஞ்சு சாம்சன் ஆலோசித்து வருவதாக சொல்லப்படுது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.